வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரி உப்பளம் ஆட்டுப்பட்டியிலிருந்து வரேன். உப்பளம். இப்போ இன்னைக்கு நடந்த இந்த மாநாட்டுல உங்க தலைவர் வந்து பேசின அந்த ஸ்பீச்சை என்னவா நீங்க எடுத்துக்கிறீங்க? யாருமே தலை ஏற்றுக்கூடாது. ஒரு தொகுதி எம்எல்ஏ ஒத்துக்கிறாங்க, கட்சி தலைவர் வேற எம்எல்ஏ. நம்ம தொகுதி என்ன செய்யறதா முக்கியம். சிஎம் அப்புறப்பட்டது, நம்ம தொகுதி எம்எல்ஏ பெஸ்ட் எம்எல்ஏ தான் முக்கியம். அப்புறம் தான் தலைவர் சொல்றாங்க என்ன செய்யக்கூடாது. பெஸ்ட் எம்எல்ஏ என்ன சொல்றாரோ அதை பெஸ்ட். நீங்க சொன்னீங்க, எதை சொன்னீங்க, விஜய் பாண்டிச்சேரி பத்தி பேசுறாங்க. பாண்டிச்சேரி பத்தி பேசுறேன், என்ன பேசுறான்னா பாத்ரூம் வசதி இல்லைன்றாரு, பார்க்கிங் வசதி இல்லை. மக்கள் டூரிஸ்ட் பக்கத்து பக்கத்துல பார்க்கிங் ரெடி பார்க்க தர முடியும். இப்போ 40 ஏக்கர் சொல்ல அவரே சொன்ன 40 ஏக்கர் சொல்லிடுறாரு. இது ஒரு பார்க்கிங் இருக்குது, ஓல்டு பார்க்கிங். அங்கங்க பார்க்கிங் இருக்குது, பார்க்கிங் இல்லைன்னு சொல்றாரு. நான் மறுக்க மட்டும் மறுக்கு. அப்புறம் பாத்ரூம் வசதி, கழிப்பறை வசதி இல்லைன்றாரு. எல்லா இடத்தையும் இருக்குது. அதான் இப்ப நான் கேட்கறது அதுதான். இப்ப என்னன்னா ரேஷன் கடையில இல்லன்னு பேசியிருக்காருங்க. ரேஷன் கடை இல்லாம இல்ல, வீட்டுக்கு டெலிவரி ஆகும். நாங்க ரேஷன் கேஸ் தான் வரோம். ஒரு வீட்டுக்கு ரங்கசாமி போட்டோம், கவர்மெண்ட் போட்டோம், போது சேர்ந்து தான் அரிசி பைய வருது. மறுக்கிறேன்னு சொல்ல நான் எல்லாத்தையும் தேவை இல்ல. அதுதான், ஏன்னா அப்ப ரேஷன் கடை இல்லன்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு புரிதல் அவருக்கு இருக்கு அப்படின்னு. புதுச்சேரியில வந்து ரொம்ப வருஷமா வந்து டிராவல் பண்ணிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புசி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் இருந்தாலும் ஒரு புதுச்சேரி மண்ணை சேர்ந்தவர். அவருக்கு இங்க என்ன நடக்குது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்படின்னு இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய விஷயத்த இல்லன்னு சொல்லி பேசுறது எந்த வகையில? அவரும் ரங்கசாமி கட்சியில தான் எம்எல்ஏ, எங்க தொகுதி எம்எல்ஏ தான் வரும். புஷி ஆனந்த் எங்க தொகுதி எம்எல்ஏ தான். அவங்க பாத்ரூம் வசதி இல்லைன்றது, பார்க்கிங் வசதி, எல்லா வசதியும் இருக்குது பாண்டிச்சேரி. மக்கள் பாண்டிச்சேரி மேம்பட்ட வசதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 800,000 சம்பளம் இல்லை, யாருமே கிடையாது. 200 தமிழ்நாடு வந்து அது வந்து விவசாயம் 200 பாண்டிச்சேரி மக்கள் வசதி, எல்லா ரங்கசாமி எல்லா மக்கள் ஸ்கீம் ஃபஸ்ட்டு ஸ்கீம் தோல்ல எல்லாம் முடியும். எந்த வசதியுமே இல்லை, எந்த வசதியுமே எவ்வளோ ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம் எவ்வளோ ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸ்கீம் இல்லை, அது இல்லை, மக்கள் செய்ய முடியும், எப்படி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கீம் சொல்லுங்கள், இந்த ஸ்கீம் இருக்குது, மக்கள் பயன்படுங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கீம் 2 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் லோன் இருக்குது. அதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க யாருமே. கரெக்ட். இப்போ வந்து அதே மாதிரி இந்த மாநில அந்தஸ்தை பத்தி பேசினார் இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கல? அது வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கும் போது நாராயணசாமி மட்டும் கைது போட்டிருந்தா மாநில பஞ்சம். ஆனால் மாநில அந்தஸ்து தேவை. இன்னும் பிரதேசம் நம்ம கொண்டு வரும்போது மக்கள் ஒரு ஸ்டாஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸ் கேட்கும்போதும் மக்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து 24 மணி நேரம் லேடிஸ் வேலை தேவை, 18 மணி நேரம். ஆன் ஷிஃப்ட் கிடையாது, நைட்டு 12 மணி நேரம் தான் நைட் ஷிஃப்ட் வேலை கிடையாது. அது எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. காவல் நிறுத்தி சொல்கிறாங்க, போலீஸ் நைட்டு டியூட்டி காவல்கிட்ட கேஸ் பிடிச்சாங்கன்னா போலீஸை நீங்கள் பெண் போலீஸ் கூட லேடிஸ் பிடிச்சாங்க. அப்புறம் இன்னும் மட்டும் எப்படி 24 மணி இப்போ மக்கள் நான் சென்னை போகும்போதுலாம் மக்கள் காவல் பண்ணி ஈடு பண்ணா இருப்பான் போலீஸ். நிறையா தமிழ்நாடு இன்னும் பேச நல்லதுதான். மக்கள் எல்லாம் பயன்படுத்த வந்து இங்க இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா உள்ள ஒரே சதன் நிக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஏற்பாடு வந்து அவங்க செய்யாது, முற்றிலும் தவிர்க்கப்பட்டது. மறுபடியும் ரோட் ஷோக்கு தான் 5ஆம் தேதி முற்றிலும் மறுக்கப்பட்டது. சரி, அவங்க தற்சாமிக்கு ஒரு முற்றிலுமா இருந்தது. ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. மழை வேலை தான் ஃபுல்லாக. ஆனால் நான் பாண்டிச்சேரி வந்து தவறு எனக்கு